வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு கார்த்திகை தீபத்தை எப்படி ஏற்றணும், அது அப்படி ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த தாந்திரிகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த தாந்திரிகத்தை நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னா, ஒரு அகல் விளக்கு, ஒரு சிகப்பு திரி, நெய். நான் சொல்கிறது வீடு ஃபுல்லாக நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எப்போவுமே நிறைய விளக்கெலாம் ஏற்றுவோம். ஆனால் நான் சொல்கிற திசையில் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றும் போது உங்களுக்கு அதிகப்படியான செல்வத்தை நீங்கள் ஈர்க்க முடியும். இது தாந்திரிக முறை. மற்றவங்களாம் நார்மலாக எல்லா இடத்துலையும் ஏற்றுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுவாங்க. ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் எங்கே வேணாலும் ஏற்றுங்க. ஆனால் நான் சொல்கிற இடத்துல கட்டாயமாக ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான செல்வம் சேரும், அனைத்து கஷ்டங்களும் விலகும். இப்போ இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சுத்தமான நெய்யை வாங்கிங்க. சுத்தமான நெய்யை வாங்கிட்டு ஒரு அகல் விளக்கில் சிகப்பு திரி போட்டுருங்க. சிகப்பு திரியை போட்ட பின்னாடி அதுக்கு தேவைப்படுற அளவு, எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் நெய்யை விட்டுருங்க. சில பேர் நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் போடுவாங்க, நம்ம நெய்யில் போடுறோம். அதே மாதிரி எல்லாரும் வெள்ளை கலர் திரி தான் ஏற்றுவாங்க, நம்ம சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றுறோம். இதனால் உங்களுக்கு இருக்கிற எதிரி தொல்லைகள் கூட நீங்கிடும். இது ரொம்ப அற்புதமான தாந்திரிகம். இந்த தாந்திரிகத்தை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அகல் விளக்கில் சிகப்பு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. இது எந்தெந்த டைரக்ஷனில் ஏற்றணும் அப்படின்னா 5 டைரக்ஷனில் கண்டிப்பாக ஏற்றணும். அதாவது நமக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசை இருக்குது. நடுவில் வீட்டு சென்டரில் ஒரு விளக்கு ஏற்றணும். வீட்டு சென்டரில் ஏற்றுற விளக்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு குத்து விளக்காக இருக்கிறது நல்லது. 5 முக விளக்குன்னு சொல்லுவாங்க. குத்து விளக்குலேயே 5 முக விளக்கு இருக்குது. அந்த மாதிரி 5 முக விளக்கு ஒன்று கரெக்டாக ஹாலில் ஏற்றுருங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கில் இந்த மாதிரி அகல் விளக்கு கட்டாயமாக ஏற்றுங்க. மற்றபடி வீடு ஃபுல்லாக நீங்கள் எங்கெங்கே விளக்கு ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஏற்றலாம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் இதை ஏற்றும் போது என்ன வேண்டிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். உங்கள் குலதெய்வத்தை மட்டும்தான் முதல்ல நீங்கள் வேண்டிக்கணும். வேண்டிட்டு உங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே வேண்டிக்கங்க. வேண்டின பின்னாடி இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம். உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே விலகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விளக்கை நீங்கள் ஏற்றும் போதும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் விலகணும் அப்படின்றத மட்டும் மனசில் வேண்டிட்டு ஏற்றுருங்க. இந்த மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றலாம். இந்த மாதிரி விளக்கு ஏற்றி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வேண்டும் போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும், அதிகப்படியான செல்வம் சேரும். எல்லாருக்குமே இன்றைக்கி பண கஷ்டம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அந்த பண கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி எல்லாருமே நன்மையோடு வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நன்றி. அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.